தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை ஏடிஎம் கார்டு மூலம் எடுக்கும் வசதியை தீபாவளிக்கு முன் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லியில் அடுத்த மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுப்பதற்கான திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 8 கோடி தொழிலாளர்கள் பயன்பெறுவர் என கூறப்படுகிறது. இது மட்டுமன்றி தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தவும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் UPI பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பு 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. தற்போது UPI மூலம் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் 10 லட்சம்